Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சாக்கடை அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட ஆழமான குழி சில வீடுகள் இடிந்து விழும் நிலைக்கு தள்ளியது. பழனி நகராட்சிக்கு உட்பட்ட கிழக்கு பாட்டாளி தெரு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. சமீபத்தில் இப்பகுதியில் சாக்கடை அமைக்கும் பணிகள் நகராட்சி சார்பில் தொடங்கப்பட்டது. ஆனால் வீடுகளின் அஸ்திவாரத்தை விட ஆழமாக சுமார் 10 அடி ஆழத்திற்கு ஜேசிபி வாகனம் மூலம் குழி தோண்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் வீடுகளின் அஸ்திவாரத்தை விட ஆழமாக சுமார் 10 அடி ஆழத்திற்கு ஜேசிபி வாகனம் மூலம் குழி தோண்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென பெய்த மழையினால் சாக்கடை குழியில் தண்ணீர் தேங்கி வீடுகளின் அடித்தளத்தில் புகுந்தது. இதன் விளைவாக சில வீடுகளின் சுற்றுச்சுவர்கள் இடிந்து விழுந்தன. வீடுகள் பழைய ஓட்டு கட்டிடங்களாகவும் இருந்ததால் சேதம் அதிகரித்தது. பிரச்சனையை எதிர்நோக்கிய பொதுமக்கள் பணியை நடத்திய ஒப்பந்ததாரரின் அலட்சியமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினர். அவர்கள் கூறுகையில், வீடுகளுக்கு மிகவும் நெருக்கமாகவும் ஆழமாகவும் குழி தோண்டப்பட்டது. எங்களது எதிர்ப்பை யாரும் கவனிக்கவில்லை. தற்போது வீடுகளுக்குள் சாக்கடை நீர் புகுந்து சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. யாருக்கும் காயம் ஏற்படாதது மட்டும் பெரிய அதிர்ஷ்டம் என வேதனை தெரிவித்துள்ளனர். சில வீட்டு வாசலின் முன் ஆழமான குழி தோண்டப்பட்டிருப்பதால் வெளியேற முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவும் ஆட்கள் வேலைக்கு செல்லவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடுகள் சேதமடைந்ததால் பொருளாதார சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த சேதத்திற்கு பொறுப்பான ஒப்பந்ததாரரிடமிருந்து இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் மக்கள் கோரிக்கையாக உள்ளது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சாக்கடை தான் அளவு பாதை சின்ன சாக்கடைக்கு தான் இருக்குது. ஆனால் இவங்க ஆட்களை வச்சு தோண்டாமல் ஜேசிபி வச்சு தோண்டினால, ரெண்டாவது அஸ்திவாரத்துக்கு ரொம்ப கீழே போனால எல்லா வீடும் கொஞ்சம் பழைய வீடு. ரெண்டாவது இங்கே இருக்கிற மக்கள் ஃபுல்லாகவே ஒரு ஏழை மக்கள், ரொம்ப சிரமப்படுறவங்க, அடிவாரம் பகுதியில் வசிக்கிறவங்க, அன்னாலும் தொழில் போயிட்டு வரவங்க தான். அதனால் இப்படி செஞ்சனால இவங்க இப்படி ஜேசிபி விட்டு தோண்டினால நேற்று ஒரு காம்பவுண்ட் செவரு உடஞ்சிருச்சு. இன்றைக்கி ஒரு வீடும் உடஞ்சிருச்சு. மீண்டும் இன்றைக்கி இன்னும் மழை, இன்றைக்கி ஒரு பெருத்த மழை என்பது இன்றைக்கி பேஞ்சால் கூட இன்னும் அங்கிட்ட ஒரு 4 வீடு விழுகிற சூழ்நிலை என்பது இன்றைக்கி இருக்குது. இதை கான்ட்ராக்ட்காரங்க எப்படி நல்ல தண்ணி நான் பைப்பு உடஞ்சி போயிடுச்சு. நல்ல தண்ணி இங்கே இந்த பகுதிக்கு 4 நாள் என்பது ஆகிறது. இந்த பகுதியில் நல்ல தண்ணிக்கு சிரமம் ரொம்ப இருக்குது. இதை கான்ட்ராக்ட்கார் கேட்க மாட்டேங்கிறாரு. கான்ட்ராக்ட்கார் இந்த வீடு செவுறு விழுந்ததுக்கெலாம் நான் பொறுப்பு கிடையாது, நான் கட்டித்தர முடியாது. அதே மாதிரி நல்ல தண்ணி பைப்பு உடஞ்சாலும் நான் பொறுப்பு இல்லை, நீங்கள் போய் நகராட்சியில் போய் கேளுங்க அப்படின்னு இந்த கான்ட்ராக்ட்கார் சொல்கிறாரு. இதை இந்த மக்கள் சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்படி நடவடிக்கை எடுக்கலாம். நான் கம்யூனிஸ்ட் கட்சி பார்ட்டியில் நான் இருக்கேன். மக்களை திரட்டி போராட்டம் என்பது கண்டிப்பாக நான் பண்ணுவேன்.